இந்த இடம் கென்னடி ஸ்கொயரில் இருக்கக்கூடிய பிரதான சாலை, மெயின் ரோடு. நான் இங்கே தான் தற்பொழுது நிற்கிறேன். நான் நடைப்பயிற்சி பல தெருக்கள் வழியாக சென்று வந்தேன். அதில் என் கண்ணுக்கு புலப்பட்டது எல்லாம் அம்மன் கோயில்கள். திடீரென்று முளைத்த அம்மன் கோயில்கள். ஒரு மாதத்திற்கு முன்பு, 6 மாதத்திற்கு முன்பு, 1 வருடங்களுக்கு முன்பு என்று பல அம்மன் கோயில்கள் இருக்கிறது. சில இடத்தில் நான் பார்க்கிறேன் மிகப்பெரிய ஒரு சிலை, அம்மன் சிலை, அதையும் நான் பார்க்கிறேன். தான் தோன்றி அம்மன் என்ற ஒரு அம்மனும் இருக்கிறது. தான் தோன்றீஸ்வரர் என்ற ஒரு சிவன் கோயிலும் இருக்கிறது. மக்களுக்கு பொதுவாகவே இந்த கடவுள் நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை மிக மிக அதிகம். அதற்காக அவர்கள் அந்த சிலையை தண்ணீர் ஊற்றி குளிப்பாட்டுவார்கள், பூ வைப்பார்கள், சந்தனம் வைப்பார்கள், குங்குமம் வைப்பார்கள், மாலைகளை அணிவிடுவார்கள், ஆடையையும் மாற்றுவார்கள், வைப்பார்கள். இதையெல்லாம் நான் கண்கூடாக பார்க்கிறேன். இது அவர்களுக்கு ஒரு விருப்பமான செயலாக இருக்கிறது. இதை கேட்டால் இது பார்வதியின் அவதாரம் என்று சொல்வார்கள். எல்லாமே அப்படித்தான். மகாவிஷ்ணுவை எடுத்துக்கொண்டால் 10 அவதாரம் என்பார்கள். இப்பொழுது பார்த்தால் இன்னும் ஒரு 10 இருக்கிறது. அவதாரம் அல்ல, அதெல்லாம் அந்த மகாவிஷ்ணுவின் என்று மகாவிஷ்ணுவின் தோற்றம், அவருடைய வழியில் வந்தவர்கள் என்று சொல்வார்கள். அதுபோலவே சிவனை எடுத்துக்கொண்டாலும் பல சிவன்கள் இருக்கிறார்கள். எல்லாமே அவருடைய திருவிளையாடல் புராணத்தில் வரக்கூடிய பெயர்கள்தான். இது எல்லாமே மக்களுடைய நம்பிக்கை தான். அது உண்மையா பொய்யா என்று யாரும் கேட்பதில்லை, கேள்வியும் கேட்பதில்லை. அப்படி யாராவது கேட்டால் உனக்கு என்னடா தெரியும் போடா அப்படி என்று சொல்லிவிடுவார்கள். சிலர் பதில் சொல்ல மாட்டார்கள். இதையெல்லாம் கண்கூடாக பார்க்கிறேன். கடவுள் என்பதற்கும் இறைவன் என்பதற்கும் வெவ்வேறு பொருள்கள் இருக்கிறது. சித்தர்கள் ஒரு விதமாக சொல்வார்கள், புராணத்தில் ஒரு விதமாக சொல்வார்கள். இதற்கென்று தல வரலாறும் இருக்கும். ரொம்ப அருமையாக ஜோடித்து அந்த தல புராணத்தை எல்லாம் அவர்கள் சொல்வார்கள். நம்பி விடுவார்கள் எல்லாவற்றையுமே. இப்படித்தான் எல்லா மதங்களை விட இந்து மதம் எங்கு பார்த்தாலும் அதுதான். ஒரு செய்தியில் இந்தியாவிலே, உலகத்திலே இந்து மதம்தான் 3வது நிலையில் இருப்பதாக படித்தேன். அப்படித்தான் மக்கள் எல்லோரும் சொல்கிறார்கள். நான் விமர்சனம் செய்வது உண்டு. ஏனென்றால் இதையெல்லாம் அவர்களுடைய கற்பனையில் உதயமானது தான். சிலர் சொல்வார்கள், இது மிக சக்தி வாய்ந்த தெய்வம் என்று சொல்வார்கள். சிலர் இதை நீ வேண்டிக் கொண்டால் உனக்கு நடக்கும், நீ வென்று போனால் பார், அப்படி என்று சில நிகழ்ச்சிகளை சொல்வார்கள். மக்கள் இப்படித்தான் தமிழ்நாட்டில் மிக மிக அதிகம். எங்கு சென்றாலும் அவர்கள் இப்படித்தான் அவர்கள் சொல்வார்கள், நம்புவார்கள். இதையெல்லாம் நான் எடுத்துக்கொள்வதில்லை. எனக்கென்று ஒரு கொள்கை உண்டு. ஆனால் இதையெல்லாம் எனக்கு என் கவனத்திற்கு வரும்பொழுது சிரிப்பாகத்தான் இருக்கும். அதை நான் குறை சொல்ல மாட்டேன். ஏனென்றால் அவர்களுடைய நம்பிக்கை. என் நம்பிக்கையை குறை சொல்கிறாயா?
என்று நிந்திப்பார்கள். அது எனக்கு எதற்கு? ஆனால் இதுதான் உலகத்தில் நடக்கிறது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுவது தான் என்னுடைய வீடியோ.